வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 370 இடங்களில் வென்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவையில் உரையாற்றிய அவர் தோல்வியடைந்த ஒருவரையே மீண்டும் மீண்டும் முன்னிறுத்தும் காங்கிரஸ் அழிவு பாதையை நோக்கி பயணிப்பதாகவும் விமர்சித்தார். நாடாளுமன்ற மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதங்களுக்கு பிரதமர் மோடி பதிலளித்து பேசினார். அப்போது எதிர்க்கட்சிகளை கடுமையாக விமர்சித்து பேசிய பிரதமர் மோடி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக இருக்க காங்கிரஸ் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகள் பல ஆண்டுகளாகவே எதிர்க்கட்சி வரிசையிலேயே இருப்பதாக கூறிய பிரதமர் வரும் தேர்தலுக்கு பிறகு பார்வையாளர் மாடத்தில் அவர்கள் இருப்பதை பார்க்க போகிறோம் என்றார். उससे भी अधिक ऊंचाई पर जरूर पहुंचेंगे और अगले चुनाव में दर्शक दिशा में दिखेंगे. எத்தனை காலத்துக்கு நாட்டை பிளவுபடுத்துவீர்கள் என எதிர்க்கட்சிகளுக்கு கேள்வி எழுப்பிய மோடி மக்களை சந்தித்தால் தோல்வி நிச்சயம் என எதிர்க்கட்சியினர் அஞ்சுவதாக கூறினார். கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளில் போட்டியிட எதிர்க்கட்சியினர் தயங்குவதாகவும் தோல்வி பயத்தால் மாநிலங்களவை பதவிகளை குறிவைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் மோடி தெரிவித்தார். ஜனநாயகத்துக்கு குடும்ப அரசியல் உகந்தது அல்ல என்ற பிரதமர் காங்கிரஸ் கட்சியில் முக்கிய பதவிகள் முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுவதாக கூறினார். ராகுல் காந்தியை மறைமுகமாக சுட்டிக்காட்டி பேசிய பிரதமர் மோடி தோல்வியடைந்த ஒரு நபரை மீண்டும் மீண்டும் முன்னிறுத்துவதன் மூலம் அழிவு பாதையை நோக்கி காங்கிரஸ் செல்வதாக தெரிவித்தார். एक ही प्रोडक्ट बार बार लॉन्च करने के चक्कर में कांग्रेस की दुकान ताला लगने की नौबत आ गई है. अरे दुकान हम नहीं कह रहे, आप लोग कह रहे हैं. आप लोग कहते हैं दुकान खोली है. இந்தியா கூட்டணி திசைக்கு ஒருபுறம் சிதறிவிட்டதாக விமர்சித்த பிரதமர் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் மீது நம்பிக்கை இல்லை என்றார். முன்னாள் பிரதமர்கள் ஜவஹர்லால் நேருவும் இந்திரா காந்தியும் இந்தியர்களின் திறமை மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என பிரதமர் மோடி விமர்சித்தார். குறிப்பாக இந்தியர்களை சோம்பேறிகள் என நேரு நினைத்திருந்ததாக கடுமையாக சாடினார். यानी नेहरू जी की भारतीयों के प्रति सोच थी कि भारतीय आलसी है. नेहरू जी की भारतीयों के लिए सोच थी कि भारतीय कम अक्ल के लोग होते हैं. கடந்த 10 ஆண்டுகளில் 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறியுள்ளதாக கூறிய பிரதமர் பாஜகவின் 3வது ஆட்சி காலத்தில் இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுக்கும் என்பது மோடியின் கேரண்டி என்றார். मोदी की गारंटी है मेरे तीसरे कार्यकाल में देश दुनिया की तीसरी आर्थिक शक्ति बन जाए. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பணவீக்கமும் சேர்ந்து வரும் என குறிப்பிட்ட மோடி காங்கிரஸ் ஆட்சியில் இரட்டை இலக்கத்தில் இருந்த பணவீக்கத்தை பாஜக அரசு கட்டுப்படுத்தி உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். ஊழலுக்கு எதிரான போராட்டம் தொடரும் என்றும் மோடி கூறினார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 370 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் என ஆருடம் கூறிய பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 400க்கும் மேற்பட்ட இடங்கள் கிடைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். एनडीए को तो 400 पार करपाई के रहेगा, लेकिन भारतीय जनता पार्टी को 370 सीट अवश्य देगा. முன்னாள் பிரதமர்கள் நேரு மற்றும் இந்திரா காந்தி குறித்த மோடியின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையிலிருந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் 400க்கும் அதிகமான இடங்களில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்ட நிலையில் யதார்த்த நிலை வேறாக இருப்பதாக எதிர்க்கட்சிகள் எதிர்வினையாற்றியுள்ளன. நாட்டில் பணக்காரர் மற்றும் ஏழை என்று 2 சாதிகள் மட்டுமே இருப்பதாக பிரதமர் அடிக்கடி கூறி வந்த நிலையில் தற்போது நாடாளுமன்றத்தில் அவர் தன்னை மிகப்பெரிய ஓபிசி என்று வர்ணித்திருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருவரை சிறியவர் ஒருவரை பெரியவர் என்று கருதக்கூடிய இந்த மனநிலையை மாற்ற வேண்டியது அவசியம் என்றும் ஓபிசி பட்டியலினம் அல்லது பழங்குடியினராக இருந்தாலும் அவர்களை கணக்கில் கொள்ளாமல் அவர்களுக்கு பொருளாதார மற்றும் சமூக நீதி வழங்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இவ்வளவு பேசக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஏன் பயப்படுகிறார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ராகுல் காந்தி நாடு முழுவதுமாக நடைப்பயணம் செல்வதால் தான் அவரை பார்த்து பிரதமர் பயப்படுகிறாரா என்றும் கர்நாடக துணை முதலமைச்சர் சிவகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். Prime Minister is afraid of Rahul ji. Why he wants
Congress, it is a Congress party. Because he is walking the country from north to south, east to west. Why he is afraid of Raoji? I believe one thing. More strong, more enemies. Less strong, less enemies. No strong, no enemies. முன்னாள் பிரதமர்கள் நேரு இந்திரா காந்தியை குறிப்பிடாமல் பிரதமர் நரேந்திர மோடியால் பேசவே முடியாது என்றாகிவிட்டதா என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் விமர்சித்துள்ளார். 370 தொகுதிகளில் வெற்றி பெறாவிட்டால் பிரதமராக பதவியேற்க மாட்டேன் என்ற உறுதிமொழியை நரேந்திர மோடி கொடுப்பாரா என்ற கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சாற்றல் கீழே சென்று விட்டதாக காங்கிரஸ் எம்பி சசி தரூர் சாடியுள்ளார். மறைந்து 60 ஆண்டுகளாக கூடிய முன்னாள் பிரதமர் நேரு குறித்து பேசக்கூடிய நரேந்திர மோடிக்கு புதிய ஆற்றல் தேவை என்று நினைப்பதாக கருத்து தெரிவித்துள்ளார். இடையே காங்கிரஸ் கட்சிக்கு 2 தேர்தல்களில் தோல்வி முகம் கொடுத்தவர் ராகுல் காந்தி என்று முன்னாள் குடியரசுத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான மறைந்த பிரணாப் முகர்ஜியின் மகள் ஷஷ்மிதா முகர்ஜி விமர்சித்துள்ளார். குறிப்பிட்ட தலைவரின் தலைமையில் தொடர்ந்து தோல்வியடைந்ததால் அது குறித்து கட்சி சிந்திக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறியுள்ளார்.